friends, welcome back to my channel. நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாருங்க, மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க, வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்கறீங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இன்னைக்கு டே 5 ஸ்டடி பேக் தான் பார்க்க போறோம். ஸோ எக்கனாமிக்ஸ் ஆல்ரெடி நம்ம திட்டக்குழு நிதி ஆயோக் பற்றி வந்து லைவ் வீடியோ போட்டிருப்போம். ஸோ வீடியோவில் பார்க்காதவங்க கண்டிப்பாகவே பாருங்கள், நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். அப்புறம் வந்து நம்ம இன்றைக்கி வந்து திட்டக்குழு ஐந்தாண்டு திட்டக்குழு இருக்கும். ஸோ அது வந்து ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம் இன்றைக்கி. அதுக்கு முன்னாடி நமக்கு லன்ச் வந்து சாம்பாரில் தால் மாதிரி சுரைக்காய் போட்ட தால், அப்புறம் வந்து கீரை, அப்புறம் தயிர். ஸோ இதான் இன்றைக்கி லன்ச்சு. இன்றைக்கி சாப்பாடை வந்து நம்ம வந்து நல்லபடியாக சாப்பிட்டுட்டு, எப்பொழுதுமே சாப்பாடுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். ஸோ சாப்பிட்டுட்டு இதுக்கப்புறம் நம்ம ஸ்டடி வந்து கண்டினியூ பண்ண ஆரம்பித்தாச்சு. ஸோ வந்து ஐந்தாண்டு திட்ட காலத்தை போட்டுக்க. முதல் ஐந்தாண்டு திட்ட காலம் பார்த்திங்கன்னா 1951 ஸ்டார்ட் ஆகி 1956 வந்து முதல் ஐந்தாண்டு திட்ட காலம். ஸோ இதோட நோக்கம் வந்து வேளாண்மையத்தில் முக்கியத்துவம் அடையணும், முன்னேறணும். அதுதான் வந்து முதன்மை நோக்கமாக இருக்கும். ஸோ இங்கே ஒவ்வொருத்துக்கும் ஒரு இலக்கு வச்சுருப்பாங்க. அந்த இலக்கு எட்டியிருப்பாங்களா அப்படின்னு பார்க்கலாம். 2:1 வச்சுருப்பாங்க. ஸோ நான் 3.6 ஈட்டியிருப்போம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டில் வந்து நம்ம வந்து முதல் ஐந்தாண்டு திட்ட காலம் பொறுத்த வரைக்கும் நம்ம ஈட்டியிருப்போம். இரண்டாம் ஐந்தாண்டு திட்ட காலம் பொறுத்த வரைக்கும் 56 61. ஸோ இதோட இலக்கு வந்து 4.5, ஆனால் 4.2 தான் நம்ம ஈட்டியிருப்போம். இதோட நோக்கம் வந்து தொழில் மையம் ஆகணும். உலகத்தில் உள்ள அதாவது மாநிலத்தில் எல்லாத்தையும் தொழில் மையம் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ நான் வந்து மெயினானதை மட்டும் சொல்லியிருக்கேன். நிறையா உள்ளுக்குள்ளே அவ்வளோ இருக்கும். நிறையா ஆரம்பிச்சிருப்பாங்க. நபார்ட் பேங்கு எல்லாம் ஆரம்பிச்சிருப்பாங்க. நம்மளோட புதிய தொழிற்கொள்கை வந்து இரண்டாம் ஐந்தாண்டு திட்ட காலத்தில் தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. 1954 இது மாதிரி நிறையா இருக்கும். அப்புறம் வந்து நம்ம ராஜஸ்தான் இன்னும் சொல்லிட்டு போகலாம். ஸோ அது மாதிரி மூன்றாம் ஐந்தாண்டு திட்ட காலம் பார்த்திங்கன்னா 61 66 வந்து அதோட திட்டம். ஸோ இலக்கு வந்து 5.6, ஆனால் ஏறியது வந்து 2.4. ஸோ இது வந்து இலக்கை வந்து எட்டியிருக்க மாட்டாங்க, முடிச்சிருக்க முடியாது. ஸோ இதுக்கு வந்து என்னென்னா அடிப்படை தொழில்கள் உருவாக்கணும். அதாவது உணவு உற்பத்தியில் வந்து நம்ம தன்னிறைவு அடையணும், வேளாண் பொருட்களையும் சரி அது மாதிரி தன்னிறைவு அடையணும் அப்படின்னு தான் வந்து மூன்றாம் ஐந்தாண்டு திட்ட காலத்தோட நோக்கமாக இருக்கும். மூன்றாம் ஐந்தாண்டு திட்ட காலம் பார்த்திங்கன்னா ஆண்டு திட்டங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு மூன்றாண்டு திட்டம் மாதிரி கொண்டு வந்திருப்பாங்க. 66 69. அதுக்கப்புறம் 4 திட்ட காலமே கொண்டு வந்திருப்பாங்க. இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மூன்றாண்டு திட்ட காலத்தை வந்து முதல் திட்ட விடுமுறை காலம் சொல்லி அழைப்பாங்க. ஸோ பண மதிப்பிழப்பு எல்லாமே இதில் தான் நடந்திருக்கும். அப்புறம் வந்து 4வது ஐந்தாண்டு திட்ட காலம். ஸோ இது வந்து எப்போது நடக்குதுன்னா, இதோட வருஷம் பார்த்திங்கன்னா 1969 74 வரைக்கும் இருக்கும். இலக்கு வந்து 5.6 தான், ஆனால் ஈட்டியது வந்து 3.3 இருக்கும். ஸோ இதோட வந்து என்னென்னா குறிக்கோள் என்னவாக இருக்குன்னா, பங்கீட்டு நிதியுடன் வளர்ச்சி இருக்கணும். அதாவது வந்து பங்கீட்டு நிதினா வந்து நிலையான ஒரு வளர்ச்சியாக இருக்கணும், எல்லாத்துலேயுமே நிலையான ஒரு வளர்ச்சி வேணும் அப்படின்னு சொல்லி இதோட நோக்கமாக இருக்கும். அதுக்கப்புறம் 5வது ஐந்தாண்டு திட்ட காலத்தோட ஆண்டு வந்து 1974 79. இதோட இலக்கு 4.4, ஆனால் ஈட்டியது வந்து 4.8. நம்ம இப்போ இங்கே வந்திருப்போம். ஸோ 5வது திட்ட காலத்தோட முக்கியத்துவம் அது நோக்கம் என்னென்னா வறுமையை ஒழிக்கணும் மற்றும் சுயசார்பு. இது வந்து இந்த திட்டத்தில் வந்து டிபி தார் அவர்களாக வந்து தயாரிக்கப்பட்டதான் இந்த திட்டம். ஒவ்வொரு திட்டத்துக்கும் ஒரு பேர் வரும். ஸோ அந்த பேர் வந்து நீங்கள் பார்த்துக்கணும், இம்பார்ட்டண்ட்டாக கேட்பாங்க. அந்த பேர் எல்லாத்துலேயுமே வரும். அதுக்கப்புறம் வந்து சுழல் திட்டம்னு சொல்லி 5ஆண்டு திட்டத்துக்கு அப்புறமா சுழல் திட்டம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருப்பாங்க. இது வந்து 78 80 வரைக்கும் இருக்கும். ஸோ அது வந்து ஜப்பான் மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஜனதா கட்சியின் சுழல் திட்டம் தான் இந்த திட்டம். ஸோ 1978 83 காலத்திற்காக திட்டமிடப்பட்டது தான் இந்த ஒரு திட்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து 6வது ஐந்தாண்டு திட்ட காலங்கள். ஸோ 1980 85 இதோட திட்டம் ஆண்டு. ஸோ இலக்கு வந்து 5.2 இருக்கும், ஆனால் ஏடியதை வந்து 5.7. பரவாயில்ல வந்து 6வது ஐந்தாண்டு திட்ட காலத்தை வந்து ஒவ்வொரு இலக்கு வந்து நம்ம எட்டியிருப்போம். வறுமை ஒழிப்பு, அதாவது ஹரிபி கட்டவோ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதோட முக்கியத்துவமாக இருக்கும். 6வது ஐந்தாண்டு திட்ட காலத்தில் வேளாண்மை மற்றும் தொழில்துறைக்கு வந்து கட்டமைப்பை வழிப்படுத்தணும். இன்னொன்று வந்து வறுமை ஒழிப்பு மற்றும் தற்சார்பு நம்ம அடையணும். ஸோ அதோட முக்கியத்துவமாக 6வது ஐந்தாண்டு திட்ட காலத்தோட முக்கியத்துவமாக இருக்கும். 7வது ஐந்தாண்டு திட்ட காலத்தோட காலத்தை பார்த்திங்கன்னா 85 90 வரைக்கும் இருக்கும். 1985 90. ஸோ இலக்கு வந்து 5% இருக்கும், ஆனால் வந்து சதவீதம் நம்ம 6% எட்டியிருப்போம். இது மாதிரி எல்லாத்துக்குமே 12 ஐந்தாண்டு திட்ட காலங்கள் இருக்கும். ஸோ அதை நம்ம எல்லாமே வந்து ஃபுல்லாகவே படிக்கிற மாதிரி
அந்த ஹெட்லைனு நோக்கம் அதோட இலக்கு எட்டி இருக்குமா அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கணும். ஸோ அதான் மெயின் இதில். ஸோ இன்றைக்கான ஸ்டடி நம்ம வந்து முடிச்சிட்டோம். ஸோ நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.